ஷாலோம் ஷாலோம். GI 611 சபைக்கு வந்திருக்கிறவங்க அனைவரையும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறோம். சங்கீதம் இப்படியாய் சொல்லுகிறது, கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியமுள்ளவர்கள். கர்த்தாவே, அவர்கள் உம்முடைய முகத்தை வெளிச்சத்தில் நடப்பார்கள். இப்பொழுதும் நம் எக்காலத்தை ஊதும் பொழுது அல்லேலூயா என்று சொல்லி தேவனை ஆர்ப்பரிப்போம். வாருங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சங்கீதம் 150:6 இவ்விதமாய் சொல்லுகிறது, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. இப்பொழுது நம் தேவனை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் தேவனை ஆராதிப்போம். வாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன் என்ற பாடலை நம்ம யாவரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மேம்படுத்திப்பாங்க. குறையும் தீர்த்தீரே, தொல்லையாவும் தொலைத்தீரே. எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லையாவும் தொலைத்தீரே. அல்லல் யாவும் மறுத்தீரே, அல்லல் யாவும் மறுத்தீரே. அலைந்த என்னையும் மீட்டீரே. சோத்திரம் துதி பாத்திரா,
கண்ணின் மணி போல் காத்தீரே உம்மை துதியே துதியே துதித்திடுவேன். கண்ணின் மணி போல் காத்தீரே எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். அன்னதே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. அன்னலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. மன்னாயமக்கும் நீதானே மன்னாயமக்கும் நீதானே என்னாலும் எங்கள் துணை நீரே. சோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். தீயோ நம்புகள் தாக்காதே எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். தீயோ நம்புகள் தாக்காதே எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். தேவா நீர் உந்தன் சிறகாலே தினமும் மூடி காத்தீரே. தேவா நீர் உந்தன் சிறகாலே தினமும் மூடி காத்தீரே. தீதனுகாதும் மறைவினிலே தீதனுகாதும் மறைவினிலே தேடியும் அதடி தங்கிடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். அல்லேலூயா ஸ்தோத்திரமே துதியே துதியே துதித்திடுவேன். அல்லேலூயா ஸ்தோத்திரமே துதியே துதியே துதித்திடுவேன். அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. அல்லும் பகலும் நித்தியமாய் அல்லும் பகலும் நித்தியமாய் அன்பே உமையே துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். காத்தீரே என்னை கருத்தாக வழுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக வழுவாமல் என்னை உமக்காக. எடுத்தீர் என்னையும் உமக்காக எடுத்தீர் என்னையும் உமக்காக. கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஹல்லேலூயா. Shalom. Our God is good all the time. Come on, let's praise Him.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் இப்படியாய் சொல்கிறேன், பிலிப்பியர் 4:19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி மகிமையில கிறிஸ்து இயேசுக்குள் உங்களுக்கு வேண்டியது எல்லாவற்றையும் குறைவின்றி நிறைவேற்றுவார் என்று. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே என்ற பாடலை யாவரும் உற்சாகமாய் நம் தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தி பாடும். தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். எத்தனை பேர் இந்த காலை வேளையில உணர்கிற தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். நோய்களை சுமந்தீரும் தன் சரீரத்தில் அங்கே நான் சுகமானேனே என் தேவனே. சிலுவையில் இந்த நோய்களை சுமந்தீரும்
உலகத்தை ஜெயிப்பான் என்றுமே, மலைகளையும் பதராக்குமே. என் தேவனே, தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பான் என்றுமே, மலைகளையும் பதராக்குமே. என் தேவனே யெகோவா அவர் நம்முடைய புல்லுள்ள இடங்களை மேய்க்கிற தேவனா இருக்கிறார். நம்ம அமர்ந்த தண்ணீர்கள் அண்டில் நடத்துகிற தேவனா இருக்கிறார். நம்மளை ஒவ்வொரு நாளும் நம்மளை குறைவின்றி நடத்துகிற தேவனா இருக்கிறார். நம்மளுடைய எல்லா செட்டை நிழலில் அடைக்கலமாக இருக்கிறார். நம்மளுடைய கேடகமாக இருக்கிறார். நம்மளுடைய பலனாக இருக்கிறார். சிறுமையும் எளிமையுமான நம்மளை நினைவு கூறுகிற தேவனாக இருக்கிறார். இந்த காலை வேளை எத்தனை பேர் இந்த உணர்வுள்ள இருதயத்தோடு நாம் இந்த பாடலை பாட போகிறோம். சிறுமையும் எளிமையுமான என் மேல் நினைவாக இருப்பேன், என் பலனும் நீரே, என் கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். சங்கீதம் 40:17 விதமாய் சொல்லுகிறது. தாவீதுக்காரன் சொன்ன விதமாய், நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய், என் தேவனே தாமதி யாரும் என்று சொல்லியிருக்கிறார். தாவீதுக்காரன் சொன்ன விதமாய் இப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி சொல்லலாமா, நான் சிறுமையும் எளிமையுமாய் இருக்கிறேன்ப்பா, என்னை நோக்கி நீங்க பார்க்கிற தயவுக்காக நன்றி என்ற முழு இருதயத்தோடு இந்த பாடலை என் கூட சேர்ந்து பாடுவீங்களா? சிறுமையும் எளிமையும் என் மேல் நினைவாயிருப்பவரே, இன்பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். இன்பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். சிறுமையும் எளிமையும் என் மேல் நினைவாயிருப்பவரே, என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். ஆண்டவருக்கு நேராக நம்ம சரண்டர் ஆகலாம்.
கொண்ட அன்பால் தழுவி என்னை தாங்குமே. தயங்கிடும் நேரத்தில் தேவா உந்தன் தோளில் சுமந்திடுமே. சொல்லலாமா? தயங்கிடும் நேரத்தில் தேவா உந்தன் தோளில் சுமந்திடுமே. கைகளை உயர்த்தி கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். ஸ்திரப்படுத்துங்கப்பா. கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலனும் நீரே, என் கோட்டையும் நீரே, உம்மை உலர்ந்த எலும்புகளை அன்றைக்கு எரேமியாவுக்கு சொன்ன அந்த கமாண்ட்மெண்ட் அத்தாரிட்டியை தேவன் நமக்கு இப்போது கொடுத்திருக்கிறார். நம்ம கைகளை நோக்கி அப்பா எங்களுக்கு அந்த உலர்ந்த எலும்புகளை காண்பீங்கப்பா. நாங்கள் ஆண்டவரே அப்பா அந்த உலர்ந்த எலும்புகளை எங்களுடைய வாழ்க்கையில உயிர் பெற்று காணப்படணும் சுவாமி. எந்தெந்த இடத்துல நாங்கள் உயிரற்று காணப்படுகிறோம் ஆண்டவரை, இன்றைக்கு இந்த பாடல்களை பாடும்பொழுது தேவன் அவைகளை உயிரோடு எழுப்ப போகிறார். உலர்ந்த என் எலும்புகள் உயிரடைந்தோங்க, தேவா உம் பலன் தாருமே. உலர்ந்த என் எலும்புகள் உயிரடைந்தோங்க, தேவா உம் பலன் தாருமே. உயிருள்ள வரையும் உமக்காக வாழும் உணர்வினை உணர்வு எங்களுக்கு கொடுங்கப்பா. உமக்காக நாங்க பக்தி வைராக்கியமா எழும்பணும் சுவாமி. எங்க சந்ததி உமக்காக பக்தி வைராக்கியமா எழும்பணும்ப்பா. கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். ஸ்திரப்படுத்துங்கப்பா. கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலனும் நீரே, கோட்டைகளை உங்க வாய்களை திறந்து சொல்லுங்களேன். தேடுகிறேன் அப்பா, உங்களை தேடுறேன்ப்பா. என் பலனும் உங்களை வாஞ்சிக்கிறேன்ப்பா. கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். அப்பாவுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கலாமா? அப்பா நான் ஆண்டவரே அப்பா ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கலாமா? அப்பா நாங்க உங்க மேல வாஞ்சியா இருப்போம் சுவாமி. கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலனும் நீரே, பலன் வேணும்னு சொல்லுங்களேன். உம்மை தேடுகிறேன். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை அப்பா எல்லா வாய்களை திறந்தப்பா உங்க மேல நாங்க வாஞ்சியா இருக்கணும் சுவாமி. மான்கள் நீரோடைகளை பார்த்து வாஞ்சித்து கதறுவது போல சுவாமி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் சுவாமி உமக்காக நாங்க வாஞ்சியோடு காத்து
அரவணைக்கிறார். நம்ம உறவுகள் மத்தியில, நண்பர்கள் மத்தியில, நம்மளுடைய பெற்றோரே நம்மளை கைவிட்டாலும் ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தர் நம்மள ஒரு நாளும் கைவிடாத தேவனாய் இருக்கிறாங்க. சில நேரங்கள்ல யாருமே நம்மளை வந்து கேட்க முடியாத நேரத்துல நம்ம இருப்போம். காசு இருந்தாதான் சில பேர்ல நம்ம கிட்ட பேசுவாங்க. அந்த நிலைமையில இருக்கும்போது கூட, யாரும் நம்ம கேட்காத நிலைமையில கூட என் தேவனாகிய கர்த்தர் நமக்காக ஓடி வந்து என்னன்னு கேட்பாரு. அந்த ஒரே ஒரு தேவனை, உண்மையான தெய்வத்தை நம்ம நோக்கி இந்த வேலையில பார்க்கலாமா? இந்த நேரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற நேரம். இந்த நேரத்துல இயேசுவோட நம்ம உறவாடலாமா? அப்பா அப்பா, எங்களை நாங்க எளிமையும் சிறுமையுமா இருக்கிறோம் அப்பா. அன்றைக்கு தாவீதுக்கு நீங்க வாக்கு கொடுத்தீங்களேப்பா, அதே போன்ற ஆண்டவரே எங்களுக்கும் கொடுங்கப்பா. எங்க பிள்ளைகளுக்கு கொடுங்க சுவாமி, எங்க பிள்ளைகளுக்கு கொடுங்க சுவாமி. அப்பா, இதோ எங்களை நீங்க தாங்குங்கப்பா, எங்களை தப்புவீங்கப்பா, எங்களை ஸ்திரப்படுத்துங்கப்பா. எத்தனையோ பேர் உங்களுக்கு ஒடுக்குனாங்க, அந்த ஒடுக்குறவங்களை நீங்க பார்க்காதீங்க. இன்றைக்கு நம்மளை கை தூக்கி எடுக்கிற அந்த கண்மலையான கர்த்தரை நோக்கி, நம்ம இரு கைகளை நோக்கி அப்பா அப்போ உண்மை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. எந்த இடத்துல நாங்கள் வெறுமையாய் நின்னோமோப்பா, அந்த இடத்துல அப்பா நீங்க எங்களை மேன்மையா நீங்க வைக்க போற கிருபைக்காக நன்றி அப்பா. அப்பா, எங்களுக்கு ஞானத்துல இன்றைக்கு இந்த வேலையில ஞானத்துல யாரு குறைவா இருக்கிறாங்களோ கேளுங்க, அப்பா கிட்ட கேளுங்க. அப்பா, எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க அப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுங்க சுவாமி. எங்களோட லைஃப் நாங்க எப்படி ஆண்டவரே நடத்துறது ஆண்டவரே, எங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நாங்க எவ்வளவு ஸ்ட்ரென்த்தனா இருக்கணும் அப்பா. எங்களை நடத்துங்க அப்பா, எங்களை நடத்துங்க சுவாமி. அப்பா, எங்களை நடத்துங்க அப்பா, எங்களை நடத்துங்க ராஜா. அப்பா, உங்க கருத்துக்களாக நாங்கள் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உண்மை விட்டு நாங்க விலகவில்லப்பா. அப்பா, நாங்க உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்காக ஆண்டவரே நாங்க எரிந்து கொண்டே இருப்போம் ஆண்டவரே, எரிந்து கொண்டே உமக்காக நாங்கள் நிற்போம் ஆண்டவரே. உங்க மேல நாங்கள் வாஞ்சியோடு நாங்கள் இருப்போம் ஆண்டவரே. இப்பொழுது நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, இந்த வேலையில தேவன் நம்ம மத்தியில இறங்கி கொண்டிருக்கிற இந்த வேலையில தேவன் நம்மை நோக்கி பார்க்கிறார். நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவிப்பேன் என்று சொல்லுகிறார். எல்லா வாய்களை திறந்து அப்பா நான் கூப்பிடுறேன் சுவாமி, நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா, எங்களுடைய லைஃப்பை நீங்க ஆளுகை செய்யுங்க என்று சொல்லலாமா? எல்லா வாய்களை திறந்து அப்பா, சிறுமியான எளிமையான எங்களை தகப்பனே அப்பா, நீங்க ஆண்டவரை கண்ணோக்கி பார்த்திருக்கிறீங்களேப்பா. எங்க மூன்று வேளையும் நல்ல ஆகாரத்தை கொடுத்திருக்கிறீங்களேப்பா. எல்லா வாய்களை திறந்து அப்பாவை நோக்கி, மூன்று வேளை எங்களுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுத்திருக்கிறீங்களேப்பா. எங்களை சுகமாய் ஆண்டவரை எங்க பிரயாணத்தை வாய்க்க செய்திருக்கிறீங்களேப்பா. எங்களுக்கு ஆண்டவரை நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கிறீங்களேப்பா. எங்களுக்கு நல்ல உறவுகளை கொடுத்திருக்கிறீங்களேப்பா. எல்லா வாய்களை திறந்து அப்பா அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சிறுமையானவனுக்கு பலத்தை கொடுக்கிற தேவனாய் எங்களுக்கு இருந்திருக்கிறீங்களேப்பா. ஒடுக்கிறவருக்கு மத்தியில எங்களை உயர்த்துகிறவராய் நீங்க இருந்திருக்கிறீங்களேப்பா. எங்களை புறக்கணித்தவங்க மத்தியில எங்களை ஆண்டவரே அப்பா ராஜாக்கள் மத்தியில எங்களை வைத்திருக்கிறீங்களேப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா வாய்களை திறந்து இந்த ஒரு அடியை நம்ம பாடலாமா? அப்பா அப்பா தகப்பனே, உங்க அன்புல எங்களை, உங்க தயை கொண்ட அன்புல எங்களை தழுவி கொள்ளுங்கன்னு சொல்லலாமா? அப்பாவை நோக்கி, அந்த பரம பிதாவை நோக்கி நம்ம சொல்லலாமா? எத்தனையோ அப்பா, நான் சோர்வான நேரத்துல எங்களை நீங்க தட்டி கொள்ளுங்கப்பா, எங்களை நீங்க தழுவி கொள்ளுங்கப்பா என்ற வாய்களை திறந்து இந்த பாடல்கள் மூலமா நம்ம சொல்லலாமா? தகப்பனே, உந்தன் தயை கொண்ட அன்பால் இன்றைக்கு இந்த பாடல்களை நம்ம பாடும்பொழுது தேவாவியானவர்
சொல்லுகிறார், நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறோமாயிருக்கிறார். அந்த கர்த்தரை, உன்னதமான கர்த்தரை, நம்மளுடைய விடுவிக்கிற கர்த்தரை, நம்மளை ஸ்திரப்படுத்துகிற தேவனை, நம்மளை புதுப்பிக்கிற தேவன் எல்லா கைகளை தட்டி உற்சாகமாய், அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை ஸ்திரப்படுத்தின கிருபைக்காக நன்றி, எங்க பலப்படுத்தின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை நீங்க மோல்ட் பண்ண கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை கொண்டு நாங்கள் ஜெயம் எடுக்க போகிறோம் ஆண்டவரே. உம்மை கொண்டு தகப்பனே ராஜா, எங்களுக்கு அந்த வைத்திருக்கிற அந்த ஸ்தானத்துல நாங்கள் நிற்க போகிறோம் ஆண்டவரே. என் தேவனாகிய கர்த்தர் எங்களை நிறுத்த போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை நடத்துங்கப்பா, இம்மட்டுமாய் நடத்தினீங்களப்பா, இனிமேலும் நீங்க நடத்த போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.